சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதத்திலே சொல்லுகிற அந்த நல்ல வார்த்தை, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். விளக்கு ஏற்றப்படுதல் என்று சொல்லும் பொழுதே வெளிச்சத்தை உண்டாக்குதல் என்று அர்த்தம். ஆகவேதான் அதனுடைய வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று. விளக்கை ஏற்றுதல், வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்று சொல்லி, நமக்குள் ஆண்டவர் கொடுத்த ஆவி அது கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது ஒரு மனிதன் எரிவதற்கு வேண்டிய வெளிச்சத்தை தருகிறது. மனுஷனுடைய ஆவி, வேதம் சொல்லுகிறது, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? ஆவியினுடைய முறிவினால் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போகும் என்று சொல்லி, அப்படியானால் நம்முடைய ஆவி தேவனால் அருளப்பட்ட தீபம். இந்த முறிந்து போன தீபம், பாவத்து நிமித்தம் ஆவி முறிந்து போகும், ஆவி சோர்ந்து போகும். ஆனால் அது நிவர்த்தி செய்யப்படும் பொழுது அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, முறிந்த ஆவியாரால் தாங்கக்கூடும். அப்படியானால் பாவத்தினால் முறிந்து போன நம்முடைய ஆவியை தாங்குவதற்கு ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். பரிசுத்தம் உள்ளவர், அந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நாம் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இங்கு சங்கீதக்காரர் சொல்ற, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஒருவேளை இந்த நாள்ல உங்களுடைய சூழ்நிலைகள் இருண்டு போய் இருந்திருக்கும்னு சொன்னா, ஆவியில உற்சாகம் இல்லை, எதுக்கெடுத்தாலும் சோர்வு, கவலைகள், துக்கங்களோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுகிறவர். அவர் தம்முடைய பரிசுத்தாவியின் நிறைவை கொடுத்து உங்கள் விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ் நாட்கள்ல, அப்போஸ் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது, அவர்கள் கூடியிருந்த இடத்துல பிரிந்திருக்கிற நாவுகளை போல அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்துல வாசிக்கலாம். கர்த்தருக்கு மேம்பட்டார். இன்றைக்கும் தம்முடைய ஆவியினுடைய பலனை கொடுத்து, தம்முடைய பரிசுத்தாவின் பலத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களுடைய இருள் சூழ்ந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். பாவ இருள், சாப இருள், பிசாசின் இருள், மரண இருள், இப்படிப்பட்ட இருள்களை எல்லாம் மாற்ற வல்ல தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் வெளிச்சத்தை உங்களுக்கு கட்டளையிட்டு அவர் உங்களுடைய விளக்கை ஏற்றுகிறவராயிருக்கிறார். அதே போல ஆண்டுடைய வசனம் சொல்லுகிற சங்கீதம் 119, 105 வாசிக்கிறோம். அப்படி வசனம், என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று. அவர் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்குற தேவன். தேவனுடைய வசனம் ஒருவேளை நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் இதற்கு மேல் அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்துல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஜீவ வசனங்கள், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 100 வயதான போதும் அது நிறைவேறி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினது. இன்றைக்கும் கூட ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில
எதிர்காலம் முன்னாடி பார்க்கும் பொழுது எல்லாம் இருண்டு போனது போல, வழி தெரியாமல் திகைக்கிற ஒரு வாழ்க்கையை போல காணப்படும் என்றால், அவர் தம்முடைய வசனத்தை கொண்டு உங்களுடைய இருண்டு போன வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வசனம் அது நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தரும். ஆகவேதான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று. அவர் தேவ வசனத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை உண்டாக்குகிற தேவன் அவர். இரண்டாவது, நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். நம்முடைய இருளை எல்லாம் நீக்கி வெளிச்சமாய் மாற்றுகிறவர். அவர் நம்முடைய விளக்கை நம்முடைய வசனத்தை கொண்டு ஏற்றுகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் அவருடைய வசனத்தை நம்முடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக தந்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒருவேளை இருண்டு போன சூழ்நிலையில, நெருக்கத்துக்கு மத்தியில என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு உங்களை பலப்படுத்துகிறார். உங்கள் இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுகிற தேவன். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடியும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்துக்குள் இருக்கும்படி, இந்த இருள் நிறைந்த உலகத்தை விட்டு வாழ்க்கை முடிக்கும் போது அந்த வெளிச்சத்துக்குள் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்ல, நீங்கள் பகலின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் என்று. அந்த ஒளிமயமான நாடாய் இருக்கக்கூடிய அந்த பரலோகத்துக்குள் நம்மை கொண்டு சேர்த்து, அங்கே இருட்டே இல்லாத அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நம் வாழ்க்கையை முழுவதும் வெளிச்சமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்குடைய முடிக்க நம்மை தெரிந்து கொண்ட தேவன். இந்த உலகத்தின் வாழ்க்கை நாம் முடிக்கும் பொழுது நாம் அந்தகார இருளுக்குள் இராதபடிக்கு, மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்காக பாவத்தோடு மரிக்கக்கூடிய மனிதன் பாதாளத்துக்குள், இருளுக்குள், அந்தகாரத்துக்குள் போக வேண்டியவனுடைய வாழ்க்கையை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை அந்த பரலோகத்திற்குள் கொண்டு போய் சேர்த்து நம்முடைய ஆத்மாவுக்கு வெளிச்சத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கு உங்களுடைய விளக்கை தேவன் ஏற்றுகிறார். தம்முடைய ஆவியினாலும் தம்முடைய வசனத்தினாலும் நித்திய ஜீவ கரையிலே தம் ஜீவனை நமக்குள் கட்டளையிட்டு அவர் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். நம்முடைய இருளையெல்லாம் அவர் வெளிச்சமாக்குகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சம் உள்ளதாய் மாற்றி ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். இன்றைக்கு உங்களுடைய இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி அது பிரகாசிக்கிற பாதையாய் மாறப்போகிறது. உங்களுடைய எல்லைகள் பிரகாசிக்க போகிறது. உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறும்.